ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஷிஷியும் சாங்கும் மீட் பண்ணியிருக்காங்க. நான் அப்ராட் போய் படிக்கலான் இருக்கேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியான்னு கேட்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன், உனக்கு அங்கே அட்வான்டேஜ் இருக்குங்கும்போது கண்டிப்பாக நீ போகலாங்க. அப்போது நீ என்ன பண்ண போகிறேன்னு இவ கேட்கவும், எனக்கு என்ன ஸ்டடீஸ் முடிக்கவே ஒரு 8 வருஷம் ஆகிடும், அதுக்கப்புறம் நான் இன்னும் டிசைட் பண்ணலங்கிற மாதிரி சொல்கிறான். இவளோடவே வரணும்னு நினச்சிருப்பா போல். ஆக்சுவலாக என்னோட அம்மா நான் அப்ராட் போகிறதுக்கு நீ சப்போர்ட்டே பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னு சொல்லவும், அது எப்படி, உன்னோட ட்ரீமும் முக்கியம் இல்லையா, நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேங்கிறான். உண்மையை சொல்லணும்னா நீ போக விட மாட்டேன்னு தான் நான் நம்பிக்கையோடு வந்தேன். ஃப்யூச்சரில் என்னோடய லைஃப்பில் நீயும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். சாங், நம்ம ஏன் பிரேக்கப் பண்ணிக்க கூடாதுன்னு கேட்குறா. ஏன்னா நம்ம 2 பேருக்கும் ஒத்து போகாது. உன்னோட உலகம் வேறு, என்னோட உலகம் வேறு. உனக்கு தேவைப்படுற ஃப்ரீடம் வேறு, எனக்கு தேவைப்படுற ஃப்ரீடம் வேறு. நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காக நான் நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். சொல்லப்போனால் அப்படி மாற்றி என்னோடய உண்மையான செல்ஃபையே நான் மறந்து போயிட்டேன்னு கூட சொல்லலாம். அப்படிங்கவும், நீ ஆல்ரெடி நல்லா தானே இருக்க, நீ எனக்காக மாற வேண்டிய அவசியமே கிடையாதேங்கிறான். இல்லை, நான் சொல்ல வரதை நீ இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை. ஸ்கூல் படிக்கும்போது நீ அப்படியே மேலே இருந்த, உனக்கு தகுதியானவனா இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு பின்னாடியிலேருந்து மட்டுமே தான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். உன்னோட எப்படியாவது சேர்ந்தணும்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படியே டயர்டும் ஆகிட்டேன்னு சொல்லும்போது, இப்போ நீ சொல்ல வரது எனக்கு புரியுது. உன்னோட கற்பனையில் நான் ஒரு ஆர்டினரி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் மட்டும்தான். உன்னோட எக்ஸைட்மெண்ட்டான லைஃப்க்கு என்னோட சாதாரண வாழ்க்கை ஒத்து வராது. இப்போது எனக்கு அது நல்லாவே புரியுதுங்கும் போது வேற என்ன, பெரியதான் போகிறாங்க, கடைசியாக பிரியறதுக்கு முன்னாடி ஒரு ஹக் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ண, ஃபர்ஸ்ட் ஹக் பண்ணால ஸ்கூல் படிக்கும்போது அதான் ஞாபகம் வருது. வந்து என்ன பிரயோஜனம், மொத்தமாக அவனை வேணான்னு சொல்லிட்டு இப்போது அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணியிருக்கா. மா, இத்தனை வருஷமும் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் நான் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் வற்புறுத்துனீங்க, இதை லவ்னு சொன்னீங்க, பட் நான் சந்தோஷமாக இல்லை. தென் அப்படியே எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சான், அவனையும் அதே மாதிரி தான் லவ் பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களை மாதிரியே மாறிட்டு வரேங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. இதை தானே நீங்களும் ஆசைப்பட்டீங்க, இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இவன் உட்காந்து இங்கே பயங்கரமாக அழுதுட்ருக்கா. அவங்க அம்மாவும் ஃபீல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, ப்ரப்போஸ் பண்ணி 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டது, இடையில நடந்த சின்ன சின்ன விஷயங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்கூலில் மீட் பண்ணது, பிரிஞ்சு போனதுன்னு சொல்லிட்டு அங்கே சாங்கும் இங்கே ஷிஷியும் 2 பேருமே உட்காந்து எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே உங்களோட 3வது வருஷம் தொடங்க ஆரம்பிக்குது. நம்ம ஜிங்ஷி சீனியர் சொன்ன அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறான். பண்ணுறது பெருசு இல்லை, ஆனால் நான் ரொம்ப பிஸி ஆகிடுவேன்னு ஃபீல் பண்ணேன். எல்லாம் நல்லதுக்கு தானே, பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு தண்ணி எடுக்க போகும்போது, நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனும் கையுமா போனவன் ஜோய்கிட்ட இருந்து ஏதோ பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரான். ஜிஞ்சர் டீயா, இப்போ எதுக்கு இதுன்னு கேட்க, ஏன் உனக்கு தெரியாதான்னு கேட்குறான். உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லிட்டு குடிக்க, ஞாபகம் இல்லாமல் இருக்குமா, இல்லைனா சொல்லியிருக்காங்க பீரியட்ஸ் அப்போ கோல்டாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி, நீ தான் மறந்து போயிட்டங்க, இப்போ பார்த்தாலும் என்கிட்ட மறைச்சு நீங்களே சீக்ரெட் பேசிக்கோன்னு சொல்லிட்டு வடிக்க, உன்னோட ஹெல்த் விஷயம் தானே பேசுகிறோம், அப்போ கண்டிப்பாக இதை சீக்ரெட்டாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. சந்தோஷமாக 2 பேரும் சப்போர்ட்டிவாக நல்லா அண்டர்ஸ்டாண்டாக இருக்காங்க. இப்போது சாங்கோட அம்மா கால் பண்ணியிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்காதுடா, ஷிஷியோட கொஞ்சம் வெளியே போயிட்டு வா, அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோங்கிறான். அவங்களுக்கு ஷாக்கு, என்னாச்சு எதுக்கு பண்ணேன்னு கேட்க, கரெக்டாக இவனோட ஒரு ஃப்ரெண்டு வந்துடவும் காலை கட் பண்ணிட்டான். இந்த மெடிசனை படிச்சுட்டு வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் போ, அதனால தான் பேராமெடிசன் சைட் போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதை படித்து முடிக்கிறதுக்கே பல வருஷம் ஆகிடுது, இதுக்கு தேவையில்லாமல் நம்ம ஃபேமிலியோட மணியை தானே வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், அது எனக்கு ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது, அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்குன்னு சொல்லவும், உங்ககிட்ட பார்ட் டைம் ஜாப் குரூப் ஏதோ இருக்குன்னு சொன்னால, கொஞ்சம் அதை எனக்கு ஷேர் பண்ணுறியான்னு கேட்குறான். ஏன் நீயும் சேர போறியான்னு கேட்கும்போது, ஆமாம் போனால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால தாங்கிறான். இந்த பக்கம் நம்ம ஜிங்ஷி வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான். அவனோட ஜோயோவும் வந்திருக்கான். 2 பேரும் டீமாக ஒர்க் பண்ண போகிறாங்க. இவனை இங்கே சேர்த்து விட்ட சீனியர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இங்கே பெர்மனன்ட் ஜாப் கிடச்சிச்சு. இவனை ரெஃபர் பண்ணும்போது அவங்க இன்டர்னாக தான் இருந்திருப்பாங்க. சரி, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறோங்கும் போது, இந்த பொண்ணுக்கு நாளைக்கே பிஸ்னஸ் ட்ரிப் இருக்காமா, ஸோ வர முடியாதுங்கிறா. இன்றைக்கி நைட் வேணால் போகலாமான்னு கேட்க, இன்றைக்கி நைட் என் கேர்ள் ஃப்ரெண்டோட போகலான் இருந்தேன், அவளும் வந்து அவங்களுக்கு ஓகேவான்னு கேட்கவும், சரி ஓகே அப்படின்ட்டாங்க. இந்த பொண்ணு தாண்டா உன்னோட ரூமர் கேர்ள் ஃப்ரெண்ட், கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டையோ ரூமர் கேர்ள் ஃப்ரெண்டையோ ஒன்றா மீட் பண்ண வைக்கிறியா, போச்சு போ, லவ் புட்டுக்கு தான் போகுதுங்கிற மாதிரி சோயோ சொல்ல, இப்போ நைட்டு 3 பேராக மீட் பண்ணுறாங்க. ஆஃபீஸ்க்கும் காலேஜ்க்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, பக்கத்தில் எங்கேயாவது பார்க்கலாம்லங்கும் போது அதான் தேடிட்டுருக்கேங்கிறான். கம்மனு என்னோட ஏரியாவுக்கு வந்துரு, அங்கே ரெண்ட்டும் கம்மியாக தான் இருக்கும், 5 நிமிஷத்தில் ஆஃபீஸ்க்கு போயிடலாங்க. இவன் என்ன பண்ண போகிறாளோங்கிற மாதிரி தான் ஹீரோயினை பார்க்குறான்.
அப்படியா, அப்போ ஈதன் நம்பர் கொடுங்க, நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன லிப்ஸ்டிக் போடுறீங்கன்ட்டு அப்படியே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போல் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். இவனை தான் கண்டுக்கவே இல்லை. இந்த ஜோயோ சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குதே, என்ன இங்கே நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நான் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன், எதுக்குடா நீ ஒரு மாதிரி பார்த்துன்னு கேட்கவும், இது மாதிரி ஜோயோ சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்தது தெரியுமாங்க. என்ன, நான் எதுவும் கண்டுக்கலன்னு நினச்சிட்டு இருக்கியா? அழகான பொண்ணோட சேர்ந்து ஒர்க் பண்ண போற, சந்தோஷமா இருப்பியன்னு கேட்கவும், சேச்சா அது எப்படி சந்தோஷமா இருப்பேன், அவங்க ஒர்க்கில் ஸ்ட்ரிக்ட்டு, என்னை திட்டுடுவாங்கன்னு பயமா இருக்குங்க. அவங்க ரூமெல்லாம் கூட பார்த்து தரங்கிறாங்க, நல்லா தானே பேசுகிறாங்கங்கும் போது அஃப்கோர்ஸ் அவங்க ரொம்ப நல்லவங்க தான் சொல்ல. ஓ நல்லவங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்க, இப்படி பார்க்காதடி எனக்கு பயமாக இருக்குங்கிறான். ஓ என்னை பார்த்து உனக்கு பயம்லாம் வருது, அப்போ நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியான்னு கேட்க, இந்த ஸ்ட்ரீட் லைட் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு சொல்ல, என்ன வேணா செய்வேன், நம்பிட்டேங்கவும், நிஜமாக தான் சொல்கிறேங்க, இவன் நம்ப மாட்டாளா. ஸோ டக்குன்னு கிஸ் பண்ணிட்டு இப்போ நம்புறியான்னு கேட்க வெக்க வந்துருச்சு. சரி நம்புறேன் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சாங் பார்ட் டைம் ஜாப்க்கு கேட்டிருந்துருப்பான், வந்து மீட் பண்ணுறது டூவை. இவ ஃபர்ஸ்ட் டேலேருந்தே இது மாதிரி பார்ட் டைம் ஜாப் போயிட்டு தான் இருக்கா. நிறைய ஸ்கேமர் சுற்றிட்டு இருக்காங்கப்பா, நிறைய ஏமாந்துட்டேன். அதனால தான் நானே ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி யாருக்கெல்லாம் பார்ட் டைம் ஜாப் தேவைப்படுதோ எனக்கு தெரிஞ்ச இடத்துக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, வாவ் ரொம்ப நல்ல வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேங்கிறான். இவ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போதே லைப்ரரியில் இவனுக்கு சீட் இல்லைன்னு சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது, வா நீ வந்து உட்காந்துக்கோ, எனக்கு பார்ட் டைம் ஜாப்க்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்திருப்பா. ஸோ முதல்ல இருந்தே இவ இப்படி தான். இப்போ அப்படியே நம்ம ஹூவாவை காட்ட, இவளோட படிப்பு நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. இவளை ப்ரப்போஸ் பண்ண சீனியர் பையன் இருக்கான்ல, அவனுக்கும் இவளுக்கும் கிராஜுவேஷனுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரே ப்ரொஃபஸர் தான். இவன் நம்ம ஹீரோயின் லவ் பண்ணான்ல, இப்போ ஓவர் கம் பண்ணிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஜிங்ஷிக்கு ரூம்லாம் கிடச்சிருச்சு ஆஃபீஸ் பக்கத்துலேயே. அவனுக்காக வீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போகும்போது பார்த்தா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வாட்ச் ஓடாததால் டைம் ஆனது தெரியல, ஹாஸ்டலும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே நீ இங்கே படுத்துக்கோ, வெடி பெருசாக தானே இருக்குது, எனக்கு அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குது, ஸோ தூங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீ நல்லா தூங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு பேஸ்ட் எடுத்து கொடுக்குறது என்ன, துணிமணி எடுத்து கொடுக்குறது என்ன, ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறான். இருந்தாலும் 2 பேருக்குமே கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. இப்போது ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து படுத்துவேன், ஜிங்ஷி எனக்கு தூக்கமே வரலங்கிறான். எனக்கு யூஸ்வலாக தூக்கம் வரலனா ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் நினச்சி பார்ப்பேன், அப்படியே தூக்கம் வந்துருங்க. என்னென்ன திங்க் பண்ணுவேன்னு கேட்கவும், நம்மளோட வீட்டை தான் திங்க் பண்ணுவேங்கிறான். ஆமாம்ல, நம்மளோட வீடு ரொம்ப அழகாக இருக்கும்ல, ஒரே காம்பவுண்டு, அங்கே எவ்வளோ மெமரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே அந்த காம்பவுண்டு, நான் கார்டன் பண்ணல அது, நம்மளோட சீக்ரெட் பிளேஸு, நம்ம வீடு, பெரிய பெரிய ஃப்ரிட்ஜுன்னு சொல்லி எல்லா பிக்சரும் நம்மளோட பெரிய ரூமில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷமான நினைவுகளை நினச்சிக்கிட்டு அப்படியே தூங்கி போயிட்டலாம். அழகாக தூங்கவும் அவன் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு அவளுக்கு அப்படியே போத்தி விட்டுட்டு அழகாக கிஸ் பண்ணிட்டு எனக்கு நீ மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு போகிறான். இந்த பக்கம் நம்ம சாங் இப்போது டியூட்டர் வேலைக்கு தான் சேர்ந்துருக்கான். அவன் சொல்லித்தர போகிற பையன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்கே எடுக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு பேசுவோம். நான் வந்துட்டு ஸ்கூலில் எப்போவுமே ஃபர்ஸ்ட் தான் வந்துட்டு இருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காலேஜ்னு சேர்ந்தேன், செகண்ட் பிளேஸ் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா 15 வயசுலேயே ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட் இருந்தான், அவன் மட்டும்தான் எப்பவும் ஃபர்ஸ்ட்டாக வருவான். நானும் நைட்டும் பகலும் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாலுமே செகண்ட் பிளேஸ் மட்டும்தான் என்னால் வர முடிஞ்சுது. இனிமேலும் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் கிவ் அப் பண்ணிட்டேன். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்கில் இருந்த அப்ஜெக்ஷனும் குறைஞ்சி போயிடுச்சு. அப்படியே இப்போது நார்மலாக என் வாழ்க்கையும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு தான் டியூஷனே வைப்பாங்க. அங்கே போய் ஃபர்ஸ்ட் ரேங்க்கெல்லாம் ஆசைப்படாதுன்னு சொன்னால் வச்சுப்பாங்களா என்ன? சொல்லி கொடுத்ததுக்கு காசு கொடுத்துட்டு வேணான்னு சொல்லிட்டாங்களாமா டூ சொல்கிறா. அப்படியே நீ எந்த மாதிரி பசங்களுக்கு டியூட்டர் எடுப்பேன்னு சொல்லு, ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அப்போ தான் தெரியும்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நான் டியூஷன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. இவளும் ஸ்கூலில் டாப் 3 தான் வந்துட்டே இருப்பா. ஆனால் இப்போ வந்து வரதில்லைல்ல, எப்படி நீ சாதாரணமாக இதை எடுத்துக்கிட்டேன்னு கேட்கும்போது, ஸ்கூலில் நான் 3rd வந்ததுக்கு காரணம் எப்போவும் நீ ஃபஸ்ட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ ட்ரை பண்ணி நான் ஸ்கூல்லையே கிவ் அப் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு இப்போ அது பெருசாக தெரிலங்கிறா. ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது, எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ சாப்பிட்றா. இப்போ அப்படியே கட் பண்ண நம்ம லியாவை மீட் பண்ணுறாங்க. பைபிளில் நம்ம டியானும் வந்திருக்கான். எவ்வளோ நாள் கழிச்சு காட்டுறாங்க. லியாக்கெல்லாம் பிரேக்கப் ஆகிடுச்சு, செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறதே. லியா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி நான் அந்த வழியில் போகலான்னு முடிவு பண்ணிட்டேங்கிறான். டியானும் மெடிசன்லாம் சேர்ந்தான். அவங்க அப்பா வேறு இருக்காருல்ல, ஸோ அவனுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் இப்போது இன்டர்னாக ஜாப் கிடச்சிருச்சு. முதலுன்னு சொல்லிட்டு இப்போ லைஃப் ரேஸில் நீ தாண்டா வின் பண்ணியிருக்குங்கும் போது எல்லாத்த விட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்கிறான். ஏன்டா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமான்னு கேட்க, டூவும் நீயும் லவ் பண்ணிக்கலாம் இல்லைங்கும் போது, நீ இன்னும் மாறலையா, இப்படி தான் பேசுவான்னு கேட்கவும், சரி நான் பேசல பாட்டு பாடுறேங்கிறான். என்ன பாட்டுன்னு கேட்க, ABCDன்னு ஆரம்பிச்சதும் திரும்ப இந்த பாட்டை மட்டும் பாடினேன் அவ்வளோதான் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க. ஹுவா ஜிங்ஷி இவன் 3 பேர் தானே ஏபிசின்னு சொல்லுவான். நான் டியானை தான் மிஸ் பண்ணுறேன்.
அவனையும் சேர்த்து அப்படியே காமிச்சா நல்லா இருக்கும்ல. இப்போது நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு போகும்போது லைட்டாக ரொமான்ஸ் எல்லாம் போட்டு போயிட்டுருக்காங்க. இப்படியே இவங்களோட 3rd இயரோட 2nd செமஸ்டரும் முடியுது வேகமாக. இனிமேல் ஃப்யூச்சரை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கணும்ல, ஜாபு செட்டில் ஆகணும்ல. பாவம் டாங்ஷினுக்கு தம்பி இருக்கானாமா, இவளுக்கு பிஜி படிக்கணுங்கிறதா ரொம்ப ஆசை. ஆனால் தம்பி அடுத்த வருஷம் காலேஜ் சேரணும்னு சொல்லிட்டு இவளை வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்களாமா. என்னுடையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கெல்லாம் ரொம்ப அழுகையாக வருது. கூட உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசுகிறேன், படிக்கிறதுக்கு தானே உனக்கு ஆசை, நீ படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவளுக்கு சப்போர்ட்டிவாக அழுதுகிட்டே பேசுவோம். விடுங்க அப்புறமா பேசிக்கலான்னு சொல்லிட்டு குடிக்கலாங்கிறான். சரி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே அழுகையாக தான் போயிட்டுருக்கு. அப்படியே இங்கே ஜிங்ஷியை காட்ட அவனோட டீமுக்கு 2 பேர் சீனியரை கொண்டு விட்டுருக்காங்க. ஜிங்ஷி அவங்க சுத்தமாக மதிக்கவே மாட்டுறாங்க, பேசக்கூட மாட்டுறாங்க. இப்படி இருந்தால் ஒரு டீமில் எப்படி ஒர்க் பண்ண முடியும்? இங்கேயும் அவங்க பேரண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்போ அவன் கொஞ்சம் கஷ்டப்படுறா. அப்படியே சாங்கு டூவும் கூட ஹாஸ்பிட்டலில் இன்டர்னாக ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போது ஜிங்ஷிக்கு 15 நாள்லேயே ப்ரோக்ராமை முடிச்சு கொடுக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் உனக்கு மேன் பவருக்கு 2 பேரை கொடுத்துட்டால, வேலையை கரெக்டாக முடிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நைட்டு நம்ம ஹூவாவும் சர்ப்ரைஸாக மீட் பண்ண, நீங்கள் 2 பேர் போய் சாப்பிட்டு வாங்கன்னு ஜோயு சொல்லவும், இல்லை டாங்ஷனுக்கு வேலை கிடைக்கலன்னு அவள் கொஞ்சம் மூட் ஆஃபாக இருக்கா, நீ அவட்ட போய் பேசணுன்னதும் சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போது இவங்க 2 பேரும் சாப்பிட வந்திருக்கேன். இவனோட மேனேஜர் கால் பண்ணி, என்ன பண்ணுவேன் நல்லா தெரியாது, ஒர்க்கர்ஸ் உனக்கு இருக்காங்க, ஸோ நான் சொல்கிற டைமில் நீ முடிச்சு கொடுத்து தான் ஆகணும்னு சொல்ல. அவங்க நான் சொல்கிறபடி கேட்டு வேலை செஞ்சால் பரவாயில்ல, 2 பேர் சும்மா பொம்மை இடத்த உட்காந்துட்ருக்காங்க, என்னால் எப்படி பண்ண முடியும்னு கேட்குறான். ஆனால் அவர் அதுக்கெல்லாம் ஒத்துக்கல, நான் சொல்கிற வேலை டைமுக்கு முடிஞ்சாகணும்னு தான் சொல்கிறாரு. இங்கே பாரு ஜிங்ஷி, உன்னால் முடியுங்கிறத அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸ்கூலில் என்ன நடந்தாலும் கிவப்பே பண்ணாத பையன் தானே நீங்கும்போது இவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. இந்த 2 பேரில் ஒருத்தர் முன்னாள் கம்பெனியில் 8 வருஷம் வேலை செஞ்சு ஒரே டைம் தான் ப்ரொமோஷன் வாங்கியிருக்காரு. அண்ட் அவரோட ஒரு ப்ராஜெக்ட் கூட சக்ஸஸ் ஆனதே கிடையாதா. இதை நம்ம ஜிங்ஷி தெரிஞ்சுக்கிட்டு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, எங்கள் வெப்சைட் மேலே ஒரு டைம் நம்பிக்கை வைங்க, நீங்கள் ஃபெயிலியரே பார்த்ததால தான் இப்படி நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்க, ஒரு டைம் உங்களோட பெஸ்ட்டை போட்டு நம்ம வெப்சைட்டில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், கண்டிப்பாக இதில் நம்ம சக்ஸஸ் ஆகுங்கிற மாதிரி பாசிட்டிவாக பேசுகிறான். இங்கே சாங்குடுவும் பக்கத்து ரூமில் தான் இருக்காங்க. அப்படியே நம்ம ஹுவாவை காட்ட, அவளுக்கு பிஜிக்கு சீட் கிடச்சிருச்சு, சந்தோஷம். ஆனால் டாங்ஷனுக்கு இனிமேல் படிக்க முடியாதுல்ல, ஃபார்மசின்னு கனவோடு இருந்தவன் சாதாரண ஒரு வேலைக்கு தானே இனிமேல் போகணும். பாவம் ரொம்பவே வருத்தப்படுறா. ஃபேமிலிக்காக நம்மளோட கனவுகளை இழக்க வேண்டியது வருது. ஹாங்லோ கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கா, எனக்கு இன்னும் பாய் ஃப்ரெண்டே கிடைக்கல, முதல் பாய் ஃப்ரெண்டை தேடணுங்கிற மாதிரி தான் சொல்கிறா. என்னதான் இருந்தாலும் இந்த படிப்பு முடிஞ்சதும் அவங்க தனித்தனி வழிகளில் போயிடுவாங்கல்ல. இனி எப்போ நம்ம எல்லாரும் சந்திப்போங்கிற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்படியே இங்கே சாங்கையும் டூவையும் காட்ட, ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் வந்திருக்காங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கான முயற்சியை போட அவர் இறந்து போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க கண்ணு முன்னாடி ஒரு பேஷண்ட் இறக்கிறத பார்த்ததும் இவங்களால சுத்தமாக ஏற்றுக்கவே முடியலையா. ரொம்ப சோகத்தோடு தான் 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. டூ ஆர்டர் பண்ணியிருக்கிறத பக்கத்து ரூம்ங்கிறதால நம்ம சாங்க்கு கொண்டு போய் கொடுத்துட்டாங்களா. அது நான் தான் ஆர்டர் பண்ணேன், நீ இன்னும் சாப்பிடல தானே, சரிவா சாப்பிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கும்போது என்னால் என் கண்ணு முன்னாடி இந்த பேஷண்ட் இறந்ததை மறக்கவே முடியல. திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இனிமேல் இறக்குறத பார்க்குறதுக்கும் நான் ரெடியாக இருந்துக்கணும் புழங்கும்போது அதே மனநிலைமையில தான் சாங்குமே இருக்கான். பார்க்க ஒரு நாள் கண்டிப்பாக உனக்கே பழகிடும். நம்ம டாக்டர்னா இதுதான் லைஃப் சைக்கிள், இதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லும்போது அப்படியே அவனே பார்க்குறான். குடிச்சவ என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு கிஸ் பண்ணவும் அவனும் ஒரு எமோஷனில் கிஸ் பண்ணிட்டான். 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படியே இந்த எபிசோட்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் இதனோட ஃபைனல் பார்ட்ஸ் தான் சீக்கிரமாக பார்க்குறேன். தேங்க்யூ.